இந்த தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவனோட கருணை இருந்தாலோ அல்லது அருள் இருந்தாலோ தான் இந்த தொகுப்பை பார்க்க முடியும் அப்படின்னு தான் நம்ம தலைப்பு வச்சிருக்கோம். உண்மையாலுமே அது நிஜமா அப்படின்னா, இது எல்லாத்தினாலையும் பார்க்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சிவனோட அருள் இருந்தாலோ கருணை இருந்தாலோ மட்டும்தான் நாம் சொல்வதை உணர முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப பொறுமையாக முழுவதுமாக கேளுங்க. கண்டிப்பாக சிவ மந்திரத்தோட அருமையும் சரி, சிவனோட அருமையும் சரி இந்த தொகுப்பு உங்களுக்கு உணர்த்திவிடும். பெரும்பாலும் சிவனை வழிபடுவதற்கு மொழி ஒரு தடை இல்லை. அது எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சது தான். எந்த மொழி வாயிலா நீங்கள் சிவபெருமானை அழைத்தாலும் அல்லது சிவனை நீங்கள் உருவகப்படுத்திக்கிட்டாலும் மனக்கண்ணில் பார்த்தாலும் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களோட வழிபாடு அப்படிங்கிறது எந்த வகையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்பவர் தான் சிவபெருமான் அப்படிங்கிறவர். ஆகம ரீதியாக பண்ணுறாங்க, ஐதீகங்களை வைத்து பண்ணுகிறார்கள், அது அவரவர் உரிமை. அதில் எந்த மாற்று கருத்தும் எந்த தடையும் சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லாவிட்டாலும் எனக்கு என்ன தெரிகிறதோ அதை நான் சிவபெருமானுக்கு செய்தால் கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொள்வார். அதில் எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். எல்லாருமே பண்ற ஒரே ஒரு தப்பு, இறைவன் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கின்றார், நான் பண்ற இந்த சின்ன சின்ன தப்பு தெரிய போதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு தப்பா பண்றோம்ல, அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன் இப்படி சொல்றோம்? பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகமே இருண்டுச்சுன்னு நினைக்குமா? அந்த கதையாத்தான் நம்ம நினைக்கிறோம். இறைவன் 7 கடல் தாண்டி 7 வானம் தாண்டி எங்கேயோவெல்லாம் இல்ல, இறைவன் உனக்குள்ளதான் இருக்காரு. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி வந்துட்டு நமக்கான பலன்லாம் கிடைக்குதுங்கிறீங்க? இறைவன் நம்முள் நாமவே இருக்கின்றார். அப்ப நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் அங்கு கணக்கெடுக்கப்படுகின்றன. அதாவது இறைவன் கணக்கெடுக்கிறாரோ இல்லையோ, உங்களது ஆன்மா அல்லது உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த எண்ணங்கள் கணக்கெடுத்து கொண்டே வரும். நம்ம இந்த தப்பை பண்ணிட்டோமே, நம்ம இந்த இதை செஞ்சிட்டோமே அப்படின்னு அதுவே கணக்கெடுத்துக்கிட்டு வரும். அப்ப இறைவன் எங்க இருக்கார் அப்படின்னா, நள்ளிரல் நட்டம் பயின்று ஆடும் நாதனே அப்படின்னு உங்களுக்குள்ளதான் இருக்கார். அப்ப நீ பண்ற சின்ன தப்பாகட்டும், நீ பண்ற உயரிய நற்பண்புகளாகட்டும் எல்லாமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. அதுவே கர்மாவாகவும் ஆகின்றன. நீ செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் அதற்கான பலனும் விளைகின்றன அப்படிங்கிறத எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை செய்ய போறோமா, அதனால என்ன பலன் கிடைக்க போகுது? எங்கேயோ இருக்க இறைவன் இல்ல, எனக்குள்ள இருக்கின்ற இறைவன் அதை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற அந்த முதல் கருத்தை நாம் முன்வைத்து நடைபோடும் போது நம்முள் இருக்கின்ற அந்த தவறுகள் எல்லாம் அகன்று விடுகின்றன. அதன் பின்னர் தான் நாம் ஒழுக்கம் நிறைந்தவர்களாகவும் உண்மையான பக்தி மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்களாகவும் ஆகின்றோம். இதுதான் சிவத்தத்துவம் உணர்த்துவது. அதுக்கு அடுத்தாப்புல ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றது ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு, யாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்ப நான் தொடர்ந்து சிவ வழிபாடு செய்யறேன், சிவனடியாரவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதனால் நிறைய பலன்கள் கிடைக்குது, நிறைய சக்திகள் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதை தவறா பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று, இந்த சக்தி எல்லாம் எனக்கு கிடைத்திருச்சு அப்படிங்கிற அகங்காரத்தில் வந்துட்டு ஒருத்தர் இயங்குகிறார் அப்படிங்கும் போது, அந்த அகங்காரம் எப்போது அவர் மனதிற்குள் வருகின்றதோ, அவர் சிவபக்தராக இருந்தாலும் சரி, சிவனடியாராக இருந்தாலும் சரி, அந்த அகங்காரம் தலைக்கேறும் போது சிவனருளானது அவர்களை விட்டு விளங்கிவிடும். ஏனென்றால் அகங்காரத்தை அழைத்து தாம் என்ற மமதையை அழித்து வருவதுதான் உயரிய சிவபக்தி அப்படிங்கிறது. அப்போ ஒருத்தருக்கு அந்த தலைகணம் ஏறுது அப்படிங்கும் போதே எல்லாமே போச்சு. அத்தனை வருஷம் 40 வருஷமா நான் வந்துட்டு தவம் இருந்தேன், 40 வருஷமா வந்துட்டு பூஜை பண்ணனேன், இவ்வளவு அருள் பெற்றனே அப்படின்னு எவ்வளோ பெருமை பேசிக்கிட்டாலும் அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியாம உங்க தலைக்கு போயிட்டால், நான் தான் பெரியவன், நான் சொல்றது தான் அப்படிங்கிற மாதிரி உங்க அகந்தையானது ஏறிவிட்டது அப்படின்னா கண்டிப்பா அந்த சிவபக்திக்கு பலன் இல்லாமல் போயிடும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே போலதான் பிற உயிர்களின் மீது அன்பு செலுத்துதல். மனிதனாக பிறந்து விட்டோம், நாம் தான் உயரிய சக்தி படைத்தவர்கள்னா அடுத்த உயிரினங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த நினைத்தாலே அது பெரும் தவறாக போகும் சிவபக்தியில். ஏன்னா இறைவன் அனைத்து உயிரினங்களையும் சம உரிமையுடன் தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அனுமதித்துள்ளார். அந்த இடத்துல உன்னோட நிலைப்பாட்டை வந்துட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு நான் தான் அனைவருக்கும் பெரியவன் என்ற மமதை வந்து விட்டாலே அனைத்து முடிஞ்சு போச்சு. அப்ப சிவபக்தியில அர்த்தம் இல்லாம போயிடும். நம்ம உடன் வாழ்கின்ற உயிரினங்கள், நம் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் எல்லாத்துக்குமே சம உரிமை இந்த உலகத்தில் உள்ளது என்பதை வந்துட்டு நாம் உணர்ந்து அனைத்து உயிரினங்களுக்குமான அந்த உரிமையை வழங்கி அவர்களுக்கான மரியாதையை செலுத்துவதுதான் ஒரு சிவபக்தனின் கடமை, சிவனடியாரோட கடமை. அது நல்லாவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை முதல்ல நம்ம தெளிவாக கடைபிடிக்கணும். ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது பொறுமை வேண்டும் அப்படிங்கிறது. எதுக்கு பொறுமை வேண்டும்? சிவபக்திக்கு பொறுமை வேண்டும், சிவனடியார்களுக்கு பொறுமை வேண்டும், சிவனை காண்பதற்கு பொறுமை வேண்டும். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞானிகளாகட்டும், 18 சித்தர்களாகட்டும், நாயன்மார்களாகட்டும், ஏதோ ஒரு வாரத்திலேயோ ஒரு நாள் அவங்க செஞ்ச தவப்பயனாலேயோ மந்திரம் சொன்னதுனாலேயோ வந்துட்டு சிவனோட காட்சிகள் அவங்களுக்கு கிடைத்திருக்காது. பன்னெடும் காலமாக அவர்கள் செய்த தொடர் தியானத்தின் காரணமாகவும் அவர்கள் வைத்திருந்த அந்த பக்தியின் காரணமாகவும் ஏதோ ஒரு நிலையில் அவர்கள் பக்குவப்பட்டதன் பின்னர் தான் அதே போல அந்த உயரிய தன்மையுடைய அந்த இறை ஆற்றல் வந்துட்டு அவங்களுக்கு காட்சி கொடுத்திருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை.
பல யுகங்கள் வாழ்ந்த சித்தர்கள் முடியுமாங்க. எப்படி? அவங்களோட கடும் பயிற்சி, எல்லா ஆசாபாசங்களையும் ஒழித்து எது உண்மை பொருள் அப்படிங்கறத தேடுறதன் மூலமாக தான் அதை கிடைக்க முடியுமே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் பக்தியில வந்துட்டு இறையருளை உடனே உணர்ந்து கொள்ள முடியாது. அதற்கு மிகவும் உயர்ந்த பொறுமையானது தேவை அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆன்மீகத்துக்கே ரொம்ப முக்கியம் அதுதான். அதே போலதான் நம்மளோட சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான பண்பு வகிக்கிறது. சுய ஒழுக்கம்னா நான் சுத்தபத்தமா இருக்கேன் அப்படிங்கிறத விட என் உள் மனசு வந்துட்டு சுத்தபத்தமா இருக்கணும், அழுக்குகள் இல்லாமல் இருக்கணும், பிறர் மீது கோபமோ வஞ்சகமோ பொறாமையோ எதுவும் இல்லாமல் இருக்கணும். என்னை விட வயதில் உயர்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் நாம் கொடுக்க வேண்டும். தாய் தந்தையே உலகம் என்று எண்ணி அவர்களுக்கான முதல் மரியாதையை செய்ய வேண்டும். குரு என்று கிடைத்துவிட்டவர்களுக்கு குருவே தெய்வமாகவே ஆகின்றார். அப்பொழுது குருவிற்கான மரியாதையும் அவர் வாக்கிற்கான மரியாதையும் நாம் செலுத்தாவிடில் அதற்கான பலனை நாம் அறுவடை செய்ய நேரிடும். அப்ப சுய ஒழுக்கம் எதுல ரொம்ப முக்கியம்? பக்தி மார்க்கத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம். அதான் பலர் சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க, சிவாய நம என்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படிம்பாங்க. அந்த மந்திரம் அவ்வளவு உயரிய மந்திரம். அதே போலதான் பார்த்தீங்கன்னா திருமூலர் சிவனுக்கான அந்த மூல மந்திரத்தை எடுத்து சொல்றார். என்னன்னு சொல்றார்? சிவசிவ என்கிறார் தீவினையார், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என சிவகதிதானே அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை நமக்கு சொல்றாங்க. இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மூல மந்திரத்தை தினமும் ஒரு 108 தடவை உங்களால சொல்ல முடியுது, இல்லை என்னால் தினமுமெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிவனுக்கு உகந்தது திங்கட்கிழமை பிரதோஷம், மாத சிவராத்திரி அல்லது வருட சிவராத்திரி, இந்த மாதிரி அவருக்கே உரித்தான சிறப்பான நாள்கள் இருக்கும். இல்லை திருவாதிரை நட்சத்திரம் வர்றது, இந்த மாதிரி நாட்களில் இதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். 108 முறை சொல்லலாம். இல்லை 1008 முறை சொல்கிறவங்க சொல்லலாம், 10,008 முறை சொல்கிறவங்க சொல்லலாம், 1,08 முறை சொல்கிறவங்க சொல்லலாம். இந்த மந்திரம் சில பேர்த்துக்கு சித்தியாகும். சித்தியாகிறதுக்கு இத்தனை நாளில் சித்தியாகும்லாம் கண்டிப்பாக யாருக்கும் சொல்ல முடியாது. மன தூய்மை, அவர்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இந்த மந்திரத்தை சொல்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவர்களுக்கு இந்த மந்திரமானது சித்தியாகும். திருமூலரை மனதில் நினைத்து கொண்டு அவரிடம் அனுமதி பெற்ற பின்னர் இந்த மந்திரத்தை சொல்றது இன்னுமே உத்தமமான விஷயம். கண்டிப்பா சித்தியாகும். அப்படி ஆச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பா நீங்க சிவனோட அருளை பெற முடியும். ஆக மொத்தம் சிவனோட அருள் இருந்தாலோ சிவனோட கருணை இருந்தாலோ தான் இந்த பதிவு உங்களால கேட்டு இருக்க முடியும். ஏன்னா உயரிய வாழ்க்கை வாழ்வதுதான் ஒரு அர்த்தமாக இருக்கும். உயரிய வாழ்க்கைனா என்ன? முதல்ல இறைவனை உணர்ந்து எல்லா உயிர்களையும் இறைவனாக உணர்ந்து அவர்களுக்கு செய்கின்ற சேவையை முறையாக நாம் செய்து நாம் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளத்தை இந்த பூமியில் விட்டு செல்வது அப்படிங்கிறது தான் உயரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்டிப்பா இது உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இது பெரும் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த பதிவு உண்மைதான் அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுச்சு அப்படிங்கும் போது மற்றவர்களும் பயனடையட்டும், மறக்காம உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.